பணிகளை ஹாய். பொறுத்தவரையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நல்ல அவர்களும் மழை. மதிப்புக்குரிய சென்னை நிலத்துறை மாநகராட்சி தான் எப்பயும் அமைச்சர் அண்ணா மழையில் அவர்களும் அவஸ்தைப்படும். ரொம்ப அப்போ கண்ட்ரோலா இந்த இருக்காங்க. வாட்டியும் ஸோ அந்த அவங்க வந்து பதிவை இந்த பேரியட்ஸ் போடணும் அப்படின்றத வந்து மாற்றலை. யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ மாண்புமிகு 4000 கோடி அமைச்சர் செலவு அண்ணா அவர்களும் பண்ணுறதுக்குன்னு ஒரு சொல்லிட்டு வாட்டி பிரஸ் மீட்ல இதை சென்னை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. பிரியாவாக இதை இருக்கட்டும், தாண்டி இல்லை நாங்களும் எங்க மாநகராட்சி உதயநிதியாக சார்பா ஒவ்வொரு இருக்கட்டும், ஜோனல் எல்லாரும் மாறு ஆஃபீஸருக்கும் சர்க்குலர் தட்டிக்கிட்டாங்க. போட்டிருக்கோம். இது எல்லா நாங்கள் 4000 கோடி வழிகளிலும் செலவு பணிகள் பண்ணி அந்த நடக்கிற திட்டங்களை இடத்துல கொண்டு வந்திருக்கோம். பார்த்துங்க, இந்த திட்டத்தை பாருங்கள், இந்த ரோடை பாருங்கள், இந்த வாய்க்காலை பாருன்னாங்க. ஆனால் அது இப்போ மழை பெய்யுது 2025. இந்த மழையில் பெய்கிற மழையில் அப்படியே குளம் மாட்டம் கட்டி கிடக்கு. குளமாச்சும் பரவாயில்ல, அதோட படு மோசமாக கட்டி கிடக்கு. கார்லாம் முழுகி கிடக்கு. அப்போது அந்த மாதிரிலாம் கிடக்கும் போது ஜனங்கள்லாம் அவசப்படும் போது மேயர் பிரியா வந்து ஒரு கோட்டை போட்டுட்டு அப்படியே கரெக்டாக அந்த கேமரா முன்னாடி வந்து லைட்டாக சிரிப்பை போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி அப்படியே அந்த கேமரா பார்த்தோன்னா அப்படியே அப்படியே ஜனங்களை பார்க்குற மாதிரி ஒரு கேமராமேனை கூடயே கூப்பிட்டு போயிட்டாங்க. எல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த மேயர் பிரியாட்ட கேட்குறாங்க ஒரு ரிப்போர்ட்ரு, என்னங்க 4000 கோடி செலவு பண்ணுறீங்க, எல்லாத்தையும் இந்த குளமாட்டம் தண்ணியாட்டம் கட்டி எடுக்க நீங்கள் என்னங்க செலவு பண்ணீங்க 4000 கோடி கட்டுறதுக்கு? இல்லைங்க, நாங்கள் எல்லா விகசனமும் கரெக்டாக பண்ணிருக்கோம், மோட்டர் பம்பு வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம், இதை வச்சுருக்கோம், எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு. இங்கே தண்ணி எங்கேயும் நிற்கலங்க பாருங்கள், எங்கேயாச்சும் தண்ணி நிற்குதா பாருங்கள் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு மூடான பகுதியில் போய் நின்றுக்கிட்டு இங்கெல்லாம் தண்ணி நிற்குதா பாருங்கள் அப்படின்னு. இதான் ஜனங்களே நான் முட்டாளாடாலி, ஜனங்களே நான் பைத்தியமா? ஜனங்களுக்கு தெரியாதா எங்கே தண்ணி நிற்குது, எங்கே நீங்கள் அந்த ரிப்போர்ட் பண்ணும்போது அது டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஜனங்க பார்க்க மாட்டாங்க? அங்கே இருக்க ஜனங்களாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்குலாம் எப்பரா ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி பொய் பேசிட்டு இருந்தீங்கன்னா? அப்போ அதே மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி 4000 கோடி பத்தாதாரா அவங்களுக்கு அந்த ஒரு நகரத்தை மேம்படுத்த? சென்னை சிட்டிங்கிறது வந்து அமெரிக்காவில் சைனாவோட சிட்டியா? அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் 1 கோடி பேர் 1 கோடி பேரே வச்சுக்கோ. 1 கோடி பேருக்கு ஒரு தெருவுக்கு நீ ஒரு 1 கோடி செலவு பண்ணுறதா கூட அந்த பெரிய அமெரிக்காவோட பெரிய சிட்டியாக இருக்கும். அந்த ரோடாக இருக்கட்டும், அங்கே உள்ள நகரங்களாக இருக்கட்டும். 4000 கோடிடா, இப்படி கொள்ளையடிக்கிறீங்க? 4000 கோடி ஒன்று உங்கள் அப்பா விட்டு சொத்தா? என்னை மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எல்லாரோட நிகுதி பணத்துலேருந்து தானே அந்த 4000 கோடி வந்துச்சு. அந்த 4000 கோடி ஏமாற்றிட்டு நீங்கள் எலெக்ஷன் ஃபண்டுக்கு அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஜனங்களை இன்னும் எப்படி தான் ஏமாற்ற போகிறீங்கன்னு தெரில. இன்னும் திராவிடம் சமத்துவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை ஏமாற்றி கொள்ளடிச்சு, ஜாதி பிரச்சனை பெரும் பிரச்சனை கிடையாதா? ஆனால் நீங்கள் கொள்ளடிக்கிறது தான் பெரும் பிரச்சனை. தமிழ்நாடு இன்னும் குட்டிச்சுவராக போகிறதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதிமுக மாதிரி தான் கொள்ளடிச்சு பாதி பணத்தை அதிகாலி பண்ணிடுச்சு கஜனாவிலேருந்து.